அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுடைய வருமானம் விரைவில் 2 மடங்காக அதிகரிக்க இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த மெத்தட எப்படி எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. சோ போன வாரம் ஜாதகம் பார்ப்பதற்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோல கொடுத்திருந்தோம். நம்ம மொத்தம் 3 சேனல்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ அப்லோட் பண்றதுக்கான வேலையே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்மால பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்த்து டீடைல்டா பலன்களை சொல்றதுனால அதற்கு மேல ஜாதகம் பார்க்க முடியலங்க. சோ நம்ம கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க நிறைய பேர் புக் பண்ணி இருக்கிறதுனால ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே நமக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. சோ ஒரு 2 வாரத்திற்கு பிறகு திரும்பவும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வீடியோ பதிவில் நான் இன்ஃபார்ம் பண்றேங்க. சோ புதியதாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கறீங்க ஜாதகம் பார்ப்பதற்கான அப்டேட்ஸ் இப்பெல்லாம் நான் கொடுக்கறது இல்லைன்னு. சோ கரண்டா இருக்கக்கூடிய புக்கிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜூன் மாதம் 19 அல்லது 20ஆம் தேதி நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. நீங்க அந்த டைம்ல புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்டா பணவசியத்திற்காக நீங்க எத்தனை முறைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்ல ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சில முறைகள் எழுதுவதனால அல்லது சொல்லிக்கிட்டே இருப்பதனால நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது பணவரவிற்காக நம்ம பயன்படுத்த போகும் இந்த ஏஞ்சல் நம்பரினுடைய பலனை 2 மடங்காக்கி நமக்கு கொடுக்கும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. முடிந்தவரை அன்ரோல்டு நோட் புக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது
கோடு போடாத நோட் புக்கை பயன்படுத்துங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் வீட்டில் நீங்க கோடு போட்ட டைரி அல்லது நோட் புக் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம். பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. சோ கிரீன் கலர் பென்ல எழுதும் போது கூடுதல் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். இத்தனை நாட்களுக்கு மட்டும் தான் எழுதணும்னு எந்த ஒரு வரையறையும் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு 90 நாட்களுக்கு இந்த நம்பரை டெய்லியுமே நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகும் இந்த மெத்தடை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம். முதல் 90 நாட்களுக்கு நீங்க பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தட் கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல சின்ன சின்ன பிரேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை ஒரு நாளைக்கு 11 முறை 11 டைம்ஸ் நீங்க எழுதணும். எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுத வேண்டாம். கரெக்டா 11 டைம்ஸ் 11 முறை நீங்க எழுதினால் போதும். எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. சரி, வாங்க எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை ஏஞ்சல் நம்பர் என்னன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 11592466 11592466 11592466. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டுடைய காம்பினேஷன். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய வருமானத்தை விரைவாக 2 மடங்காக்கக்கூடிய சக்தி இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டுக்கு இருக்குங்க. நோட் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், இந்த நம்பர்ஸ்ல எந்த ஒரு தவறும் நம்ம செய்யக்கூடாதுங்க. அதுல பிழை இருக்கக்கூடாது. அதே போல நம்ம ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுங்க. அடிச்சு எழுதக்கூடாது. ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க எழுதுங்க. கவனத்துடன் நம்ம எழுதும் போது அதுல பிழை ஏற்படாது. 1 5 9 2 4 6 6 இந்த நம்பரை மட்டும் கரெக்டா நீங்க எழுதணும். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல நீங்க எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 11 முறை நீங்க எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். அதே போல வெளியாட்கள் கிட்ட இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றத ஷேர் பண்ணிக்காதீங்க. எந்த டைம் வேணாலும் நீங்க எழுதலாம். எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து எழுதுங்க. நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னமும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், கோவில்ல இருந்துன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் நீங்க சடனா ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க அல்லது ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த டைம்ல இந்த நோட் புக்கை மறந்துட்டு போயிட்டீங்கன்னா கூட டெம்பரவரியா ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஊருக்கு வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை இந்த நோட் புக்குள்ள நீங்க வச்சிடுங்க. இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம், பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.